இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க தலைப்பு என்னவென்றால், குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் பணம் ஏன் நம்முடைய கையில் தங்குகிறதில்லை, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் செழிப்பு இருக்கிறதில்லை? இந்த செழிப்பற்று இருக்கிற ஜனங்கள் நீங்கள் பார்த்தால் அவர்கள் சோம்பேறிகள் அல்ல, திறமை குறைந்த ஜனங்களும் அல்ல. இவர்களுடைய வாழ்க்கையிலே உழைப்பு இருக்கும், அயராது உழைத்திருப்பார்கள், அயல் நாடுகளுக்கு சென்றும் உழைத்திருப்பார்கள். இவர்களுக்கு சோம்பல் என்றே இருக்காது. இரவு பகல் பாராமல் கடினமாய் வேலை செய்திருப்பார்கள், பொருளாதாரத்தையும் பார்த்திருப்பார்கள். யாரும் இவர்களை ஏமாற்றி இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு வந்து சேர வேண்டிய சம்பாத்தியங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் கரத்தில் அந்த பொருளாதாரம் இல்லை. தரித்திரம் வாழ்க்கையில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? குடும்பத்தில் எதனால் செழிப்பில்லை? எதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பற்றாக்குறை வந்திருக்கிறது? பற்றாக்குறைக்கு காரணம் பல காரியங்கள் சொல்லும். படிக்கலைன்னு சொல்லுவாங்க, வேலைக்கு போகலன்னு சொல்லுவாங்க, இல்லை சோம்பலாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, அதிகமாக செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பற்றாக்குறைக்கு பின்னால் இருக்கிற ரகசியங்கள். இல்லாவிட்டால் பேய் பிசாசு பில்லி சூன்யங்கள் என்று சொல்லி அது மேலே பழிய போட்டுருவாங்க. இல்லாவிட்டால் நண்பன் ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி தவறான செய்திகள் எல்லாம் பரப்பி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறையை போக்கிக் கொள்வதற்கு பதிலாக தங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகளை தேடிக்கொள்ளுவார்கள். இப்படி நீங்கள் எல்லாம் பொருளாதாரம் ஏன் இல்லை என்று கேட்டால், ஒரு மனிதன் ஏமாற்றி விட்டான் என்ன, நான் ஒரு காலத்தில் செழிப்பாய் இருந்தேன் என்று சொல்லி பாருங்க. நீங்கள் உங்களை அறியாமல் உங்களை குறித்த ஒரு தகவலை தருகிறீர்கள் ஒரு புதிய நபருக்கு. என்ன தகவல் என்றால், என்னை ஒருவன் ஏமாற்றக்கூடும், என்னை ஒரு மனிதன் ஏமாற்றினான் என்று சொன்னால் நீங்கள் ஏமாந்து போகக்கூடியவர்கள் என்ற தகவலை உங்களை அறியாமல் ஒரு மனிதர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். இன்று இல்லாவிட்டாலும் நாளை உங்கள் தகவல் உங்களை வாட்டி வதைக்கும், அல்லது உங்களை நடுவீதிக்கு கொண்டு வந்து விட்டுவிடும். நேரே அந்த மனிதன் வந்து தவறு செய்ய மாட்டான், வேறு யாராவது ஒரு மனிதனை வைத்து அதை விலைக்கு சில பேர் சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு பொருளாதாரம் நஷ்டம் வந்தது, வெளிநாட்டில் இருந்தீங்களே, என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்களே, இந்த நாட்டு பணம் பத்தாவது தானே வெளிநாட்டுக்கு போனீங்க, அப்புறம் இப்பொழுது எதனால் உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் வருகிறது என்று கேட்டால் பதில் தெரியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் இந்த நண்பனை நம்பினேன், இந்த நபரை நம்பினேன், தொழில் செய்யலான்னு சொன்னாங்க, அந்த நபரை நம்பி நான் பணம் போட்டேன், அதன் பிறகு நான் வஞ்சிக்கப்பட்டேன். இந்த செய்தி என்ன நடக்கும் என்று கேட்டால், வரும் நாட்களில் ஒரு மனிதன் உங்களை ஏமாற்றினது உண்மையாக இருக்கலாம், அல்லது உண்மைக்கு மாறான ஒரு பொய்யாக்கும் தகவலும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகலாம். நீங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன செய்ய என்றால், 10 ஏமாத்துக்காரர்கள் உங்கள் வட்டாரத்தில் நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். இந்த ஒரு தகவல் இது அப்படியே வெளியே போகும், கசி ஆரம்பிக்கும். இது அப்படியே என்ன நடக்கும், விஷவாயு போல இந்த மனிதனை ஏமாற்றக்கூடும் என்ற ஒரு தகவலை நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. அல்லது பில்லி சூனியம் எனக்கு செய்து விட்டார்கள் சொன்னால், இந்த மாய மாந்திரிகத்தில் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி புதிய புதிய போலி சாமியார்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் சொல்லி வந்தால் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நல்ல மனிதனை போல நடந்தான், ஆனால் நான் நம்பினேன், இப்பொழுது ஏமாந்து விட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால், இன்னொரு கெட்ட மனிதர்கள் நல்ல மனிதர்களைப் போல நடித்து உங்களிடத்தில் பணம் பெற முடியும் என்ற தகவலை தெரிவிக்கிறீர்கள். பாருங்கள், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். ஏன் பணம் பற்றாக்குறை என்றால் தெரியவில்லை என்று சொல்லலாம், எதற்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியவில்லை என்று சொல்லலாம், இல்லது பணம் இருக்கிறவனை தூங்க விடாது, பணம் இல்லாதவனை வாழ விடாது. ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வேத ரகசியம் என்னவென்றால், பணம் தேவைதான். பிரசங்கில வாசிக்கிற பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது.
ஆனால் அதே சமயத்தில் பண ஆசையை வேதம் கண்டிக்கிறது. பண ஆசை நம்முடைய வேதாகம புஸ்தகம் வன்மையாக கண்டிக்கிறது, பண ஆசை. ஆனால் உழைப்பவர்களை வேதம் வரவேற்கிறது. அதை காட்டிலும் ஞானம் நிறைந்து இருக்கிறவர்களை இன்னும் வேதம் மெச்சி கொள்ளுகிறது. பரலோகம் வரவேற்கிறது. ஞானம் நிறைந்த மனுஷன், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறா. ஞானத்தால் உன் வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தால் நிலைத்து நிறுத்தப்படும். இந்த வேத வசனங்கள் நீங்கள் நீதிமொழிகளை தினமும் நீங்கள் படித்தீங்கன்னா அது வேத புஸ்தகத்துக்கு மட்டும், வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய அனுதினத்திற்கும் அது வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு மனுஷன் எப்படி செழிப்படைய முடியும் என்றதை அந்த வேத புஸ்தகத்தில், அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் தெள்ளன் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் ஏழையாவது எப்படி ஒரு மனுஷன் எப்படி தரித்திரமான வாழ்க்கையிலே நீண்ட காலம் ஆட்சி செய்யும். அதே சமயத்தில் எப்படி சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் எப்படி சிங்காசனத்துக்கு போக முடியும், சிங்காசனம் எப்படி சிறைச்சாலைக்கு இறங்க முடியும், இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறவர்களாய் வாழ முடியும், இருக்கப்பட்டு வாழ்கிறவர்கள் எப்படி இல்லாமைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் குறித்து அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் நம்முடைய கருத்தில் சாவி இருக்கும், ஆனால் வீட்டு கதவை திறக்க முடியாமல் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை போல எத்தனையோ ஜனங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தெரியாது. கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கும் பில்லி சூனியத்துக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. என்ன, உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தகவல்கள், உங்களை குறித்து தகவல்கள், பொன்னான தகவல்களை தெரிவிக்கிறதை முதல் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் குடும்ப விஷயங்கள் வெளியில் போகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடுக்குள் இருக்க வேண்டும். உங்களுக்கு முதல்ல ஞானம் வேண்டும். எதை சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது. படித்தவர்களுடைய வாழ்க்கையில் கூட பற்றாக்குறை இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, படித்தவர்களுடைய வாழ்க்கையில் வேலைக்கு போய் காலையில் போய் சாயந்தரம் வருவாங்க, மாத சம்பளக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல மினுக்கான உடை உடுத்தி கொண்டு வேலைக்கு போவாங்க. வெளியில் தோற்றத்தில் பார்த்தா செழிப்புள்ளவர்களை போல் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் மாத கடைசியில் தட்டுப்பாடு காணப்படும். சிலருடைய பார்வைக்கு அற்பமாய் காணப்படுவாங்க. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செழிப்புடைய ஜனங்களாக காணப்படுவாங்க. இருவரையுமே ஒரே சமயத்தில் தன்னுடைய வேலை சம்பாதித்து துவங்கின ஜனங்களாக இருப்பாங்க. இந்த படித்த மனுஷனுக்கு மட்டும்தான் ஐஸ்வர்யம் என்பதல்ல, படியாதவர்களுக்கும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் அருள் புரிகிறார். அதற்காக படிப்பு வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு கல்விக்கு எதிராளி அல்ல. ஒரு சூழ்நிலையில் படிக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் இந்த படிப்புக்கு மிஞ்சின சில தேவ ரகசியங்கள் இந்த மாலை வேளையில் கர்த்தர்கள் மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறார். செழிப்பு கல்வியினால் வருகிறதா அல்லது ஞானத்தால் வருகிறதா என்று கேட்டால் ஞானத்தால் வருகிறது. ஞானம் வேறு, கல்வி வேறு. கல்வி நாம் பணம் கொடுத்து நாம் ஒரு இடத்துல கற்றுக்கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட துறையில் நாம் சிறந்து விளங்க அஸ்திபாரமிட்டு ஒரு 12 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் அஸ்திபாரமிட்டு அதன் பிறகு தேவைப்படுகிற படிப்பு, நம் இருதயத்துக்கு பிடித்த படிப்பு அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம், குடும்ப பின்னணி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை கல்வியாளனாய் மாற செய்யும். நல்லா படித்த ஜனங்க 10வது வகுப்பு மேலே படிக்க முடியாமல் போனவங்க உண்டு. படிப்பே வராத ஜனங்கள் 10ஆம் வகுப்புக்கு மேலே பெரிய பட்டதாரி ஆனதும் உண்டு. செல்வ செழிப்பில் பிறந்தவர்கள் ஏழ்மைக்குள் வந்ததும் உண்டு. ஏழ்மையில் பிறந்தவர்கள் ஆட்சியாளர்களாக சிங்காசனம் ஏறினவர்களும் உண்டு. இதன் ரகசியம் என்ன? இது விசுவாசிகள் அறியாமல் இருக்கக்கூடாது. வருகிறதும் சபைக்கு வருகிறதும் போகிறதுமா இருக்கக்கூடாது. என்ன, பட்டயத்தை எடுத்தால் உங்களுக்கு உண்மையிலே வெற்றி என்பது அல்ல. நீங்கள் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணினால் ஒழிய நீங்கள் முடிசூட்டப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சட்டத்தின்படி எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் ஞானம். படித்த படிப்பு உண்மைதான், உங்களுக்கு ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கறது. கல்வி என்ன செய்யணும்? மனப்பக்குவத்தை கொடுக்கறது. ஆனால் கல்வி படித்த மனிதர்கள் அந்த மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்ளுறான்னு கேட்டால் கேள்விக்குறி தான்.
படியாமலே அனுபவத்தின் வழியே வருகிற ஜனங்க உடைய வாழ்க்கையில் இருக்கிற மனப்போக்கம் வேறு, அவர்கள் யதார்த்தமாய் வாழ்க்கையை நடத்தி கொள்கிற விதங்கள் வேறு, அவர்கள் பொருளாதாரம் வேறு. ஆனால் படித்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இதில் பலத்த பற்றாக்குறையும் காணப்படுகிறது. ஏன்? துஷ்பிரயோகம். தங்களுடைய வாழ்க்கையில் காத்து கொள்ள வேண்டிய காரியத்தை காத்து கொள்ளவில்லை. என்னென்னலாம் காத்து கொண்டால் உங்கள் பொருளாதாரம் காக்கப்படும், அல்லது நீங்கள் பொருளுடைமை உடையவர்களாய் நீங்கள் காண வேண்டும், வாழ வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள், இந்த 25 ஆண்டு ஊழிய காலத்தில் என்னிடத்தில் நெருங்கி பழகிற பலர் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிறார்கள். அதில் மனம் விட்டு பேசக்கூடிய அநேகருடைய வார்த்தை என்னவென்றால், ஐயா, தலைமுறையாக எங்களுடைய வீட்டில் இந்த வறுமை காணப்படுகிறது. போகாத நாடு இல்லை, உண்ணாத உணவு இல்லை, செய்யாத வேலை இல்லை. ஆனால் பூமிக்கு தாயகத்துக்கு திரும்பின பொழுது இடத்துல காசு இருக்காது. இதனால் குடும்பத்தில் பலத்த பிரச்சனை இருக்கிறது. இதனால் நான் 25 ஆண்டு காலத்தில் கூடுமாறு வரை ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கும்படியான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் நான். வீட்டை கட்டும்படியாக, வீட்டை உருவாக்கும்படியாக நான் போதிக்கிற ஒரு ஊழியக்காரன் நான். நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிலத்தை வாங்கி போடுங்கன்னு நான் கேட்கவில்லை. இப்பொழுது உட்காருகிறதற்கு வாடகை விட தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. பணம் இருந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. ஏன்? ஆனால் இப்போது நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளையும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த கஷ்டம் இருக்கிறது. இந்த தகப்பனை விட அந்த பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கும் அதே கஷ்டம் இருக்கிறது. ஏன்? இந்த ஏன் என்ற கேள்வியை நம்ம சீக்கிரத்தில் இந்த நாளில் தியானித்து முடிக்க போகிறோம். ஆகையால் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். அடுத்த காரியத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே இருங்க, போயிடாதீங்க.